காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. எந்த ஒரு இறையாண்மையுள்ள நாட்டிலும் தேசிய பாதுகாப்பு படைகளில் அதிகாரிகளை இணைத்துக் கொள்வது கடுமையான மற்றும் வெளிப்படையான விதிகளின் அடிப்படையில் நடைபெற வேண்டும். இலங்கையின் கடற்படையில் ஒரு கெடட் அதிகாரியாக இணைவதற்கு பொதுவாக மற்றும் கட்டாயமான கல்வி தகமைகள் வகுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக விண்ணப்பதாரர்கள் தங்களது உயர்தர கல்வியில் விஞ்ஞானம் அல்லது கணித பாடநெறியை பயின்று தேறியிருக்க வேண்டும் என்பதுடன் ஆங்கில பாடத்தில் சிறப்பு சித்தி பெற்றிருக்க வேண்டும். இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான ஜோசித்த ராஜபக்சவை கடற்படையில் இணைத்துக் கொள்வதற்காக இந்த அடிப்படை விதிகள் முற்றிலும் தலைகீழாக மாற்றப்பட்டன. அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் அத்துமீறிய தலையீட்டின் மூலம் சாதாரண தரத்தில் தேவையான பாடங்களின் எண்ணிக்கை 6ஆக குறைக்கப்பட்டது. மேலும் உயர்தரத்தில் கலை பிரிவில் பயின்றிருந்தாலும் கடற்படையில் கெடட் அதிகாரியாக இணையலாம் என வர்த்தமானி அறிவித்தல் மூலம் விதிகள் திருத்தப்பட்டது. நாட்டின் சட்டத்தையும் இராணுவ விதிமுறைகளையும் ஒரு தனிநபரின் நலனுக்காக எவ்வாறு வளைக்க முடியும் என்பதற்கு இது ஒரு தெளிவான சான்றாகும். சாதாரண ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் இராணுவத்தில் இணைந்தால் அவன் கடுமையான பயிற்சிகளையும் கடுமையான ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் கடக்க வேண்டும். ஆனால் அதிகார பின்னணி கொண்ட ஒருவருக்கு அந்த விதிகள் பொருந்துவதில்லை என்பதை யோசித்தவின் சேர்க்கை நிரூபித்தது. 2006 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி யோசித்த ராஜபக்ச கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். அவர் இணைந்து திருகோணமலை கடற்படை முகாமிற்கு அனுப்பப்பட்ட போதிலும் அங்கு அவர் தங்கியிருந்தது வெறும் 3 நாட்கள் மட்டுமே என தரவுகள் காட்டுகிறது. அதன் பின்னர் விசேட பாதுகாப்பு பிரிவின் மோட்டார் வாகன தொடரணி மூலமாக அவர் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டார். இலங்கையில் கடற்படை வீரராக அவர் இருந்த மொத்த காலம் வெறும் 2 வாரங்கள் மட்டுமே. 2007 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியே அவர் இங்கிலாந்தின் ராயல் கடற்படை அகாடமிக்கு விசேட பயிற்சி நெறிக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். முறையான உள்நாட்டு பயிற்சிகளோ அல்லது தகுதி சோதனைகளோ இன்றி அவர் இவ்வளவு விரைவாக வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டமை கடற்படை வரலாற்றில் ஒரு பெரும் முரணாகும். நாடாளுமன்ற கன்சாட் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி ஜோசித்த ராஜபக்சவின் வெளிநாட்டு சொகுசு பயிற்சிகளுக்காக இலங்கை அரசாங்கத்தின் பொது பணம், அதாவது ஒட்டுமொத்த மக்களின் வரிப்பணமும் பெருமளவில் செலவிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்து மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளின் கடற்படை அகாடமிகளில் அவர் மேற்கொண்ட பயிற்சிகளுக்கான செலவின விவரங்கள் பின்வருமாறு அமைகிறது. இங்கிலாந்தின் இளநிலை அதிகாரி பயிற்சி பாடநெறி $6,28,429 ரூபாய் 25%. கடல் விவகார விசேட பாடநெறி இங்கிலாந்து $7,31,614 ரூபாய் 74%. துணை லெப்டினன்ட் தொழில்நுட்ப பாடநெறி இங்கிலாந்து $5,33,667 ரூபாய். உக்ரைன் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக விசேட பாடநெறி $31,117 அல்லது அதற்கு இணையான தொகை. இந்த 4 வெளிநாட்டு பயிற்சி பாடநெறிகளுக்காகவும் ஒட்டுமொத்தமாக 2,22,00,000 அதிகமான பொதுப்பணம் செலவிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அரசு வழங்கிய இலவச புலமை பரிசில் என்று கூறப்பட்ட போதிலும் உண்மையில் இது இலங்கை மக்களின் வரிப்பணத்தில் இருந்து பவுண்டுகளாக செலுத்தப்பட்ட நிதியாகும். ஆனால் நீதிமன்றத்தின் தற்போதைய குற்றச்சாட்டின் கீழ் வெறும் 62 லட்சம் ரூபாய் மட்டுமே கணக்கில் காட்டப்பட்டு எஞ்சிய பெரும் தொகை மறைக்கப்பட்டுள்ளதா என்ற பலத்த சந்தேகம் எழுகிறது. உண்மையில் இலங்கையின் பொது சொத்து துஷ்பிரயோக சட்டத்தின்படி 25 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான அரச நிதி முறைகேடுகள் அல்லது மோசடிகள் நடக்கும் போது அதற்கு சாதாரண நீதவான் நீதிமன்றத்தில் பிணை வழங்க முடியாது என்பது சட்ட விதியாகும். அத்தகைய கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் யோசித்த ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இருப்பினும் இந்த ஒட்டுமொத்த சதி மற்றும் முறைகேட்டின் பின்னணியில் இருந்த முதன்மை புள்ளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து
தப்பவிடப்பட்டுள்ளனர் என்ற குற்றச்சாட்டு வலுவாக முன்வைக்கப்படுகிறது. யோசித்த ராஜபக்ச கடற்படையில் இணைவதற்கு முன்பே அவருக்காக இங்கிலாந்து அகாடமியுடன் தொடர்பு கொண்டு இட ஒதுக்கீடு செய்த அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கருணாகுட, பாதுகாப்பு செயலாளர் மற்றும் வர்த்தமானியை மாற்றியமைத்த அரசியல் தலைவர்கள் ஆகியோர் இந்த வழக்கில் ஏன் முழுமையாக பொறுப்பு கூற வைக்கப்படவில்லை? முறைகேட்டின் பயனை பெற்றவர் தண்டிக்கப்படும் அதே வேளையில் அதற்கு துணையாக இருந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்த அதிகார வர்க்கமும் தண்டிக்கப்படாவிட்டால் அது நீதியான சட்ட நடைமுறையாக இருக்க முடியாது என்பதே இங்கு நாம் கூறுகின்ற முக்கியமான விடயமாகும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் அரசியல் பிரமுகர்களின் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு உயர் படிப்புகளுக்காகவோ அல்லது விசேட பயிற்சிகளுக்காகவோ அனுப்பப்படும் போது அவை பெரும்பாலும் வெளிநாட்டு அரசுகளால் வழங்கப்பட்ட இலவச புலமை பரிசல்கள் என்றே பொதுமக்களுக்கு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. யோசித்த ராஜபக்சவின் இங்கிலாந்து மற்றும் உக்ரைன் பயணங்களின் போது இத்தகையது ஒரு பிம்பமே கட்டமைக்கப்பட்டது. இருப்பினும் நாடாளுமன்ற கன்சாட் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரப்பூர்வ ஆவணங்களும் இந்த திரையை கிழித்து காட்டியிருக்கிறது. இங்கிலாந்தின் ராயல் கடற்படை அகாடமியில் எவ்வித இலவச பயிற்சியையும் வழங்கவில்லை என்பதும், கடற்படை தளபதியின் விசேட கோரிக்கைக்கு இணங்க இலங்கை அரசு அதற்கான முழு செலவையும் பவுண்டுகளாக மாற்றி காட்டியது என்பதும் அம்பலமாகியுள்ளது. நாட்டின் ஏழை மக்கள் அன்றாட உணவுக்கே வரி செலுத்தும் ஒரு சூழலில் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலின்றி கோடிக்கணக்கான மக்கள் பணம் எவ்வாறு ஒரு தனிநபரின் வெளிநாட்டு சொகுசு பயிற்சிகளுக்காக திசை திருப்பப்பட்டது என்ற கேள்வி இன்றும் வலுவாக நீடித்து வருகிறது. எந்த ஒரு பாதுகாப்பு படையிலும் ஒரு நபர் இணைத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே முறையான நேர்முக தேர்வு, உடல் தகுதி சோதனை மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டு தகுதி பட்டியல் வெளியான பின்னரே சேர்க்கைக்கான இறுதி உத்தரவு வழங்கப்படும். இதுவே இலங்கையின் அரசு சேவை மற்றும் இராணுவத்தின் மரபாகும். ஆனால் யோசித்த ராஜபக்சவின் விடயத்தில் இந்த மரபுகள் அனைத்தும் தலைகளாக மாற்றப்பட்டன. அவர் கடற்படையில் உத்தியோகபூர்வமாக இணைத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பே அவருக்கான மருத்துவ மற்றும் இரத்த பரிசோதனைகள் விசேட முன்னுரிமையுடன் நடத்தப்பட்டன. சாதாரண கிராமத்து இளைஞர்களுக்கு கிடைக்காத இத்தகைய சூப்பர் சொகுசு சலுகைகளும் சேர்க்கைக்காக முன்பே பயிற்சிக்கான ஏற்பாடுகளும் அரசு அதிகாரத்தை ஒரு குடும்பம் எவ்வாறு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது என்பதனை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இலங்கை போலீஸ் திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பி அறிக்கை என்பது ஒரு வழக்கின் எதிர்கால திசையை தீர்மானிக்கும் மிக முக்கியமான ஆவணமாகும். பொதுவாக பல அடக்குமுறைகேடுகள் நடக்கும் போது குற்றவாளி தப்பிக்க முடியாதபடி அனைத்து பிரிவுகளின் கீழும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் யோசித்த ராஜபக்சவுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட நிதி முறைகேட்டு வழக்கில் நாடாளுமன்ற பதிவுகளின்படி 2,22,00,000 அதிகமான பொதுப்பணம் விரயம் செய்யப்பட்டுள்ளதாக ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் நீதிமன்றத்தில் வெறும் 62,84,219 ரூபாய் மட்டுமே முதன்மை குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய பெருந்தொகை ஏன் நீதிமன்ற கணக்கில் கொண்டு வரப்படவில்லை? இடைவெளியில் இந்த நிதி பதிவுகள் யாரால் எதற்காக மூடி மறைக்கப்பட்டன என்ற சந்தேகங்கள் சட்டத்தின் நடுநிலை தன்மை மீதே பொதுமக்களுக்கு பெரும் ஐயத்தை ஏற்படுத்துகிறது. இலங்கையின் அண்மைய பொருளாதார வீழ்ச்சிக்கும் நாடு எதிர்கொண்ட கடுமையான நெருக்கடிகளுக்கும் ஆட்சியாளர்களின் இத்தகைய திட்டமிட்ட ஊழல்களும் சாப்ராதா எனப்படும் நம்பிக்கை துரோக பயன்பாடுகளும் முதன்மை காரணங்களாகும். சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்ற கோட்பாடு உண்மையாக இருந்தால் முறைகேட்டின் மூலம் பலன் பெற்ற யோசித்த ராஜபக்ச மட்டுமன்றி அந்த சட்டவிரோத வர்த்தமானிகளை மாற்றி நிதி சுற்றறிக்கைகளை வளைத்து துணையாக நின்ற அப்போதைய கடற்படை உயர் அதிகாரிகளும் அரசியல் தலைமைகளும் உடனடியாக கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கானகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.